பெரும்பாலான இடங்கள்ல வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரைக்கும் அதிகரித்து கொண்டு வரக்கூடிய நிலையில, அடுத்த மாதம் துவக்கத்துல நமக்கு மழை தொடங்க போது. மே முதல் வாரத்துல மறுபடியும் தமிழ்நாட்டுல மழை வரப்போது. நண்பர்களே எச்சரிக்கையாக இருங்க. இன்னும் ஒரு 6 முதல் 8 நாட்களுக்கு மழை எதுவும் கிடையாது. சில மாவட்டங்கள், அதாவது ஓரிரு மாவட்டங்கள்ல மட்டும் மிதமான மழை பதிவாகிட்டு, கிட்டத்தட்ட 97% தமிழ்நாட்டுல வெப்ப அலை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும். மே முதல் வாரத்துல வட தமிழக உள் மாவட்டங்களிலும், அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பரவலான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகும். ஆகவே தொடர்ந்து இந்த எல்லா மாவட்டங்களிலும் நம்ம வானிலை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருது. நெறைய இடங்கள்ல மழை வரணும்னு கேட்குறீங்க. ஆனா தற்போதைய சூழ்நிலை வானிலையுடைய நிலவரப்படி உங்களுக்கு மழை ஏதும் வர வாய்ப்பில்ல. அதற்கு பதிலாக வெப்ப அலை தான் ரொம்ப தீவிரமா இருக்கும். இப்ப புதிதாக திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில வெயிலுடைய தாக்கம் கடுமையாக வாய்ப்பு இருக்கு. திருச்சி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் இந்த பகுதிகளுக்கு வெப்பம் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. கடுமையான அனல் காற்று கடந்த நாட்கள விட இப்போ ரொம்ப தீவிரமாக பதிவாக ஆரம்பிச்சிரும் திருச்சியில. அதேபோல மதுரை, திண்டுக்கல், சேலம், கரூர், நாமக்கல்லிலும் இதுவரை இல்லாத வெப்பம் பொறுத்தவரை கண்டிப்பாக பதிவாகும். தொடர்ந்து நெறைய மாவட்டங்கள்ல நமக்கு பகல் நேர வெப்பநிலை அதிகரிச்சிருக்கு. பெரும்பாலும் வறண்ட வானிலை தான். மேகமூட்டங்கள் கூட சில மாவட்டங்கள்ல எதிர்பார்க்க முடியாது பகல்ல. அந்த அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் மிக உக்கிரமாக இருக்கும். அக்னி நட்சத்திரம் தொடங்குறதுக்கு முன்னாடியே நமக்கு பாருங்க எந்த அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த மாதத்துல நமக்கு அக்னி நட்சத்திரமும் தொடங்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால, இன்னும் வெப்பநிலை அப்படிங்கிறது மேலும் தீவிரமடையும். அதனால நமக்கு அடுத்து புயல்கள் ஏதாவது உருவாகுமா அப்படின்னு கேட்குறீங்க. தற்போது வரைக்கும் எந்த ஒரு புயலுக்கும் வாய்ப்பு கிடையாது. எந்த ஒரு தாழ்வு பகுதியும் தமிழ்நாட்டுல கரை கடக்க வாய்ப்புகள் கிடையாது. நெறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா புயல் வருமா ப்ரோ மே மாதத்துல அப்படின்னு வேற கேட்குறீங்க. மே மாதத்துல புயல்லாம் எதுவும் கிடையாது. அப்படி ஏதாவது உங்களுக்கு புயல் வர வாய்ப்பு இருந்தா நிச்சயமா அறிவிக்கிறோம். தற்போதைய நிலவரப்படி எந்த ஒரு புயலுக்கும் வாய்ப்புகள் இல்லை. அடுத்தபடியாக நமக்கு தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட இடங்கள், ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கடந்த 2 வாரத்துக்கு முன்பதாக மழை பெய்தத பார்த்தோம். ஆனா, இனிமே நமக்கு இந்த பகுதிகள்ல மழை எதுவும் அதிகம் வர வாய்ப்பு கிடையாது. வெயில் வாட்டி வதைக்கும். எங்கெங்கெல்லாம் மழை பெய்ததோ, இனி அங்கேயுமே நமக்கு மழை வர வாய்ப்பில்ல. எங்கெல்லாம் மழை பெய்யாம இருந்ததோ, அங்கேயும் நமக்கு மழை தீவிரமாக வாய்ப்புகள் இல்ல. அதனால வட தமிழ்நாட்டுல இன்னும் சில நாட்களுக்கு வறண்ட வானிலையே நமக்கு வந்து காணப்படும். வெயிலுடைய தாக்கம் மிக மோசமாக இருக்கும். ஆனா, நமக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்குனதுக்கு அப்புறம், எங்கெங்கெல்லாம் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாவும், வறண்ட வானிலையா இருந்துச்சோ, கண்டிப்பா அந்த பகுதிகளுக்கு ஒரு மிக கனமழை உறுதியாக எதிர்பார்க்கப்படுது. இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் துவக்கத்திலேயே நம்ம சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக எந்த அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கோ, அதே அளவிற்கு மழை பொழிவும் ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதனால உள் மாவட்டங்கள் பருவமழை தொடங்கிய பிறகு, உள் மாவட்டங்கள் சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரிலாம் இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழையில மிக கனமழையினுடைய தீவிரத்த நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். அதனால காத்திருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.